ரொம்ப தீவிரமா, ஆழமா, சீரியஸா மனசுல வந்து சுயேட்சை வேட்பாளரா நாங்குநேரி தொகுதியில கன்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. 1000 கேள்விகள் மனசுல வந்துருச்சு. "நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஒரு சின்ன சோப்பு டப்பா யூடியூப் சேனல வச்சுக்கிட்டு பெரிய இன்ஃப்ளூயன்சர் நெனப்பா? அந்த ஏரியால உன்னால அவ்வளோ விஷயங்கள கன்டெஸ்ட் பண்ண முடியுமா ஒரு சுயேட்சையா? ஏற்கனவே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நின்றுருக்காங்க. வரலாறு அடிப்படையில ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, அந்த பகுதியில சுயேட்சையா நின்ன கேண்டிடேட் அதிகபட்சமா 1600லேருந்து 1700 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. கண்டிப்பா நீ பெரிய லெவல்ல இந்த கட்சிகள், இதெல்லாம் கடந்து அவங்க செய்யக்கூடிய பொருளாதார செலவுகள், இதெல்லாம் கடந்து உன்னால எவ்வளோ வாக்குகள் வாங்கிற முடியும்? எதுக்கு பணத்த வேஸ்ட் பண்ற? இது மாதிரியெல்லாம் நெறைய கருத்துக்கள் வருது. நெறைய விஷயங்கள் வருது. ஆனா, நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களா, தலைவிகளா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரோட ஆரம்ப நிலை ஒருவேளை இப்படி தானே இருந்திருக்கும். இல்லையா? மக்களுக்கு தெரியட்டும். ஒரு கேண்டிடேட் இப்படி இருக்கேங்கிறதாவது மக்களுக்கு தெரியட்டும். அதுக்காகவாவது இந்த தேர்தல்ல ஒரு சுயேட்சை வேட்பாளரா பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படி பதிவு பண்ணும்போது குறைந்தபட்சம் ஒரு 4, 5 கிராம மக்களையாவது நான் போய் சந்திக்க மாட்டேனா? அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு நான் பேச மாட்டேனா? இன்னொரு பெரிய கருத்து என்ன அப்படின்னா, நாங்குநேரி தொகுதியோட மக்களின் இதுவே எண்ணமே இப்படி தான் இருக்கு. அவங்க அவங்க ஊர்லயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதரை வரணும்னு நெனைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த பகுதி மக்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பகுதியோட பிரச்சனைகள் என்ன? அதை எப்படி கையாள்றதுங்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தெரியணும் நாங்குநேரி தொகுதியை பற்றி? நான் சென்னையில் தான் வளர்ந்துருக்கேன் முழுக்க முழுக்க. நாங்குநேரி தொகுதியை பற்றி என்ன தெரியணும்? எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு தெரியணுமா? எவ்வளோ பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு தெரியணுமா? கடந்த 10 வருடங்களில் எவ்வளோ கொள்ளை நடந்திருக்குன்னு தெரியணுமா? என்ன டேட்டா வேணும்? என்ன தெரிஞ்சுக்கலன்னு நாங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் வெளியூரில் இருக்கிறவங்க தான் அதிகமாக உங்களை பற்றியெல்லாம் யோசிச்சுட்ருக்கோம். உள்ளூரில் இருக்கவங்க அவங்கவுங்களோட பெரிய விஷயங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்களே தவிர, வெளியூரில் இருக்கவங்க தான் என்னைக்கு அந்த இடம் நம்ம போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்காதா? இன்னும் வயதான காலத்துலேயோ, இன்னும் கொஞ்சம் நாள்லையோ எங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஊரோட போய் செட்டில் ஆகணும்ப்பா, எங்கள் ஊர் அதுக்குள்ளே செமையாகிடுச்சு, சூப்பராகிடுச்சுன்னா எங்களுக்கு ஓகேப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியூர்லேருந்து தான் அதிகமாக உங்களை பற்றி யோசிக்கிறோம். மக்களை பற்றி யோசிக்கிறோம். என்னால் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன், இப்போ டிஆர்பி வேற எழுதியிருக்கோம், பேசாமல் அரசு உதவி பேராசிரியராக அழகாக ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அமைதியாக அந்த வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் வேட்பாளர்களோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தேன், எல்லா கட்சியோட வேட்பாளர்களோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தேன். பயமாக இருக்குது. இந்த தேர்தல்லையும் ஜாதியை சார்ந்து ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எவ்வளோ விஷயங்களை அங்கே முன்னோக்கி கொண்டுட்டு போக முடியுங்கிறதே எங்களுக்கு தெரியல. நிறைய ஊடகங்களில் பார்க்குறோம், நாங்குநேரி தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்க போவது கட்சியா ஜாதியா அப்படின்னு. சத்தியமாக முடியல, பார்க்க முடியல, இதெல்லாம் சகித்து கொள்ளவே முடியல எங்களால். அதனால தான் ஒரு முயற்சியாக நிற்கலாம், நம்ம ஒரு சுயேட்சை வேட்பாளராக பதிவு பண்ணுவோம். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு கட்சி பிரதிநிதியாக கட்சிகள்லேருந்து எனக்கு வரவேற்புகள் இருக்குது. ஒரு 2-3 கட்சிகளில் சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நான் போய் அந்த மனிதர்களோட பயணிக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அந்த ஏரியாவில் ஒரு நோன் ஃபேஸாக மாற முடியும். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் வேணால் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படை இருந்தாலும், என்னோடய அடிப்படையை நான் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சுயேட்சையாக தான் ஆரம்பிக்கணும் என்னோடய அடிப்படையை நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கட்சியின் பிரதிநிதியாக என்னோடய முதல் தேர்தலை சந்திக்க நான் விருப்பப்படலை. அது மட்டும் இல்லை, மக்களின் பிரதிநிதியாக தான் நான் போய் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சுயேட்சையாக நிற்கிறத பற்றி அதிகமாக யோசிச்சுட்ருக்கேன். 90% நான் சுயேட்சையாக நிற்க தான் போகிறேன்னு நான் நினைக்கிறேன். யாரை நம்பியும் இல்லை, மக்களை நம்பி. நாங்குநேரி தொகுதி மக்களை பொறுத்தவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க நிறைய பேர். தேர்தல்னு அடிப்படை வரும்போது நிறைய கொலைகள் நடக்குது, ஜாதியை சார்ந்த வெறிகள் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு 30%, 40%ன்னு வச்சுப்போமே. மிச்சம் 60% மக்கள்
ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தோட தான் வந்து இருக்காங்க. படிக்காத மனிதர்களுக்கு கூட வந்து எக்ஸ்போஷர் இன்னைக்கு ஜாஸ்தி நாங்குநேரி தொகுதியை பொறுத்தவரைக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆம், ஒரு சின்ன தகவல் தான். கமலா ஹாரிஸ் யுஎஸ்ல இருந்தாங்க இல்லையா? அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட சில கான்டாக்ட்ஸ் வந்து நாங்குநேரி தொகுதியை சேர்ந்த சில மனிதர்களுக்கு வந்து இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது எந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு அறிவு சார்ந்து அந்த இன்டர் கனெக்டிவிட்டி லிங்கை பயன்படுத்தி அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் நாங்குநேரி தொகுதியை பொறுத்தவரை இருக்கிறவங்க. ஸோ ரொம்ப வந்து அது ஊடகங்களும் இல்லைனா வேறு விஷயங்களும் வந்து அது ஒரு ஜாதி சார்ந்த ஒரு இடம் அப்படின்னு காமிக்கிறதுனால அது அப்படிப்பட்ட இடமா இருக்க போகிறது கிடையாது. ஜாதியை அடிப்படையாக கொண்டு இந்த ஜாதியினர் அதிகமாக இருக்காங்க இந்த பகுதியில் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கறத விட குறைந்தபட்சம் நடுநிலை தவறாத ஒரு மனிதர் தான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக ஜாதியை சேர்ந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற அடையாளம் பூசப்பட்டாலுமே கூட அவர் குறைந்தபட்சம் ஒரு நடுநிலையாளராக தான் கொஞ்சம் இருந்திருப்பார். அவருக்குள்ளுக்குள்ளே அந்த விஷயம் இருந்திருக்கும். அவருக்கு அந்த ஜாதியை சார்ந்த ஒரு பூசல் அவர் மேலே பூசப்பட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் தான் வந்து கண்டிப்பாக நாங்குநேரி தொகுதியில் வின் பண்ண முடியும். வெறும் ஜாதி அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக நாங்குநேரி தொகுதியில் வின் பண்ண முடியாது. எங்கள் நாங்குநேரி தொகுதி மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது.